ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நண்டு கிரேவியை நல்ல காரசாரமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டா, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, செம்ம காம்பினேஷனில் இருக்கும். எப்படி இந்த கிரேவியை பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு 2-3 துண்டுகள் பட்டை, கூடவே ஒரு ஸ்டார் பூ, அப்புறமா 2 ஏலக்காய். இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நண்டு கிரேவியை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த வெங்காயத்து கூட பூண்டு பற்களுமே சேர்த்துக்கும் போது தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக இது கூட 2 பச்சை மிளகாயை பாதி பாதியாக கீறிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்குனிங்கன்னா தக்காளி சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சாஃப்டாக நல்லா குலைவாக வதங்கி வரணும். அது வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வதங்கும் போதே நண்டு கிரேவிக்கு தேவையான ஒரு முக்கியமான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா நண்டு கிரேவி நல்ல காரசாரமாக இருக்கணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. ஆனால் நண்டு கிரேவியில் காரத்துக்காக மிளகு சேர்க்கறது தான் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க சோம்பு, சீரகம், மிளகு இதை நல்லா கொரகொரப்பாக கொஞ்சம் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இது கூட இதே மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 10லேருந்து 15 பூண்டு பற்களும் சேர்த்துக்கங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 மூடி தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இங்கே நண்டு கிரேவி வந்து சூப்பராக வரும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த தக்காளியை நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு ஏற்கனவே நான் நண்டை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நண்டெல்லாம் இதில் சேர்த்த பிறகு நல்லா மசாலாவோடு சேர்த்து கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா நண்டில் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த மசாலா ஓரளவுக்கு நண்டில் வந்து நல்லா சார்ந்து வந்துடும். அதுக்காக தான் ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்ல. ஒரு 1.5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், மசாலாவும் நல்லா கொதிச்சு இந்த நண்டோட ஓரளவுக்கு சார்ந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதில்
நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நண்டு கிரேவியை கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக கொஞ்சம் தடன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு முறை கிரேவியோடு சேர்த்து நண்டை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக கிரேவியை டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த கிரேவி கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், கிரேவியும் முன்னாடி இருந்ததை விட ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான நண்டு கிரேவி ரெடி. இந்த நண்டு கிரேவியை சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டா இல்லை சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் சரி, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.